டாக் வித் மாடர்ன் சூஃபிஸோட இந்த எபிசோடில் நம்ம கூட அபுபக்கர் சித்திக் அவங்க தான் வந்திருக்காங்க. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மனித உடல் அமைப்புகள் இருக்குல்ல, அதை பற்றி உங்களோட பார்வை என்னன்னு? குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு, நரம்பு, சதை, உள்ளக்குள்ள எனர்ஜி அதெல்லாம் பற்றி சொல்லு. பொதுவாக இந்த உலகத்தில் பல உயிர்கள் படைக்கப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு உடல் தத்துவம் இருக்கு. அதில் ரொம்ப நேர்த்தியாக மனிதனுடைய எல்லா அவயவங்களும் பொருத்தப்பட்டு அவனுடைய கர்ம காரியங்களுடைய இயக்கத்திற்காக இந்த உடல் என்ன ஆகுதுன்னு கேட்டால் பணிபுரியுது. விலங்குகளுக்கு ஒரு வகையான உடல் அமைப்பு இருக்குது. நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஒரு வகையான உடல் அமைப்பு இருக்குது. ஆனால் மனிதனுடைய உடல் ரொம்ப நேர்த்தியான ஒன்று. அதான் நான் சொன்னது. எந்த வகையில் நேர்த்தியான ஒன்று அப்படின்னு கேட்டால், பிற உடல் தத்துவங்கள், பிற உயிர்களினுடைய உடல் தத்துவங்களை விட மனிதனுடைய உடல் தத்துவத்தில் நிறைய அம்சங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போ சொன்னார் போல் எனர்ஜி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடல் அமைப்பே, வாயு நிலை, மனிதனுடைய நாடி நிலை, இவைகளெல்லாம் மற்ற உயிரினங்களை காட்டிலும் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் வந்து ஆழ்கடலில் நீந்தக்கூடிய திமிங்கலத்துக்கும் என்ன இருக்குன்னு கேட்டால் பிராணநிலை மனிதனோட ரொம்ப அதிகமாக இருக்கலாம். அதே போல் நாடி நிலை ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஆனால் மனிதனுக்கு ரொம்ப நேர்த்தியாக படைக்கப்பட்டுள்ளோம். இதில் உடல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் உடலை பற்றி கேட்குறனால, உடல் எப்படி அமைப்பு அப்படின்னு கேட்குறதுனால, உடல் வந்து ஒரு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல் வந்து பார்த்திங்கன்னா 3 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 மண்டலங்களும் எதில் ஒடுங்கி நிற்குதுன்னு கேட்டால் 6 ஆதாரங்களில் ஒடுங்கி நிற்கும். இந்த 6 ஆதாரங்களும் எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டால் ஒற்றை பிராணனில் செயல்படுது. இது பிராண தத்துவம் அப்படின்னு ஒரு செயலாக்கத்தை கொண்டது. இந்த பிராண தத்துவம் உடலில் தனித்து வேலை செய்யும். இந்த பிராண தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை பிராணன். அந்த ஒற்றை பிராணன் 6 சக்கரங்களுக்குள்ள ஊடுருவி 6 சக்கரங்கள் 3 மண்டலங்களில் பிரிந்து 3 மண்டலங்களில் 3 தோஷங்கள் காணப்பட்டு அந்த தோஷங்கள் கதிவிதி அளவில் வேலை செய்யும். இது பிராண தத்துவம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சரதத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இந்த சரதத்துவம் அப்படிங்கிறது ஒரு தனித்து இயங்கக்கூடிய ஒரு சேனல். இந்த பிராண தத்துவத்திற்கும் சரதத்துவத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த சரதத்துவம் அப்படிங்கிறது தான் உயிர் தத்துவம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ பிராணனோடு சேர்ந்து தானே உயிர் இயங்குது. பிராணனும் உயிர் ஒன்று தானே அப்படின்னு கேட்டால் இல்லை. உயிர் இயக்கம் அப்படிங்கிறது வேற, பிராண இயக்கம் அப்படிங்கிறது வேற. ஆமாம். ஆனால் அந்த உயிரானது ஊர்ந்து செல்லுதல், உயிரானது படர்ந்து செல்லுதல் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் இருக்குது. ஆனால் பிராணன் என்பது கதி விதி அளவில் மாறக்கூடிய ஒன்றாக இருக்குது. காலையில் பிராணநிலை ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் பிராணநிலை ஒரு மாதிரி இருக்கும், சாயங்காலம் பிராணநிலை ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் உயிர் ஒரு மாதிரி இருக்க முடியுமா? உயிர் ஒரே போலத்தான் இயங்கும். பிராணம்னா என்ன? கொஞ்சம் பிராணன்னா என்ன? அதான் நான் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் சொல்லிடுறேன். ஸோ இந்த 2 வகையான தத்துவங்களில் உடல் இயங்குது. ஆனால் பிற உயிர்களுக்கு வந்து என்ன இல்லைன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் இல்லை. ஆனால் உயிர் தத்துவம் தனித்து இருக்குது, அது பிராண தத்துவம் வேறுபடும் பிற உயிர்கள். மனிதரை மட்டும் பேசும் பொழுது ஸோ இப்படி தான் இயங்குது. ஸோ இதில் பிராண தத்துவம் அப்படின்னா என்னென்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது, பிராணன் அப்படிங்கிறது ஒற்றை உள்ள செல்லக்கூடிய மூச்சு. அது 12 அங்குலத்தில் இயங்குது. அந்த 12 அங்குலத்தில் போகக்கூடிய பிராணனானது மறுபடியும் என்ன வகையில் பிரியும்னு கேட்டால் 10 வகைகளில் பிரியும். ஒற்றை பிராணனானது 10 வகைகளில் பிரியும். அந்த 10 வகைகளை தான் 10 வகையான வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறேன். அந்த 10 வகையான வாயுக்களில் 10 வகையான நாடிகள் ஊடுருவும். இது அப்போது உள்ளே போகக்கூடிய பிராணன் நம்ம இன்றைக்கி மாடர்ன் சயின்ஸில் பார்க்குறோம். உள்ளே போயிடுச்சு. உள்ளே போய் அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் படகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் வழியாக எடுத்து சென்று செல்லு போய் செல்லுலேருந்து ஏடிபி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. எனர்ஜி வந்து என்னத்தை தருதுன்னு கேட்டால் நமக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுது. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்மளுடைய பிராணன் எங்கே முதல்ல செல்லும் அப்படின்னு கேட்டால் ஆதாரங்களுடைய ரிதமில் தான் செல்லும். உள்ள என்னதான் நமக்கு வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருந்தாலும் அந்த ரிதமை வந்து மேட்ச் பண்ண வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆதாரங்கள் வழியாக தான். ஸோ அதனால தான் இந்த 10 வாயுக்களாக பிரிக்கப்படுது. இந்த 10 வாயுக்கள் உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். பேசும்போது எனக்கு உதாரணம் வேணும். பிராணனும் உதாரணனும் கலந்தாத்தான் ஓசை வரும். சமானனும் அபானனும் கலந்தாத்தான் ஒரு எக்ஸிலேட்டரி சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யும். அதாவது மலஜல கழிப்புங்கிறது கரெக்டாக வேலை செய்யும். அதே போல் சமானன் அப்படிங்கிறதும் பிராணனும் சேர்ந்தாதான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா இயங்குகின்ற ப்ராசஸும் தன்னிலைக்கு வரும்.
ஆமாம், ஹார்ட் வந்து உங்களுக்கு என்ன ஒரு பால்பிட்டேஷன் ஆகணும். ஸோ அப்போ சுருங்கி விரியக்கூடியது. அப்போ சுருக்கம்ங்கிறது ஒரு வாயு, விரியிறதுங்கிறது ஒரு வாயு. இது வந்து மாடர்ன் சயின்ஸில் பார்த்தா இதெல்லாமே வந்து வேற ஒரு ரீதியில் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட ஒரு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் படி எப்படின்னு கேட்டால் எல்லாமே ஆதாரங்களுடைய ரிதமில் தான். 6 ஆதாரங்களுடைய ரிதமில் தான் வந்து இந்த பிராணன் வேலை செய்யும். இது பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. உட்காந்து படிச்சுக்கலாம். ஆனால் என்னன்னா குறுகிய காலகட்டங்களில் நமக்கு புரிஞ்சிக்க முடியாது இந்த பிராணனை பற்றி. இது கரெக்டாக சமநிலைப்படுத்தணும்னா சமநிலைப்படுத்தும். அதான் சமநிலைப்படுத்துறது தான் வந்து ஒரு மனிதனுடைய ஒரு என்டையர் டாஸ்க்னு சொல்லலாம். என்டையர் லைஃப் டாஸ்க்னு சொல்லலாம். ஆனால் சமநிலைப்படுத்துவதற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றாட வாழ்வியல் தத்துவத்தில் ஈடுபட முடியாது. நம்முடைய புறக்கருவிகள் இயங்கக்கூடாது. நான் கண் கொண்டு பார்க்குறேன், அதே போல் நான் வந்து அதிக கதியில் சுவாசிக்கிறேன், நான் அதிகமாக பேசுகிறேன், நான் அதிகமாக என்னுடைய செய்கைகளில் ஈடுபடுறேன், இதெல்லாமே வந்து இருக்கக்கூடாது. எனர்ஜி லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அதனால் பிராண தத்துவம் வீணடைக்கப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுமையாக அந்த பிராணனை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. உள்ள 12 அங்குலத்தில் இயங்குகின்ற பிராணனுக்கு 12 அங்குல பிராணனையே நம்மளால் கொடுக்க முடியாது. அதனால தான் இஸ்லாத்தில் நோன்புங்கிறத கொண்டுட்டு வர. அப்படி கிடையாது. நோன்பனுடைய தத்துவமே வேறு. நோன்பு வந்து கிளென்சிங் ப்ராசஸ், டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகே, அது உடல் ரீதியாக அது எனர்ஜி ரீதியாக சொல்ல. ஏன்னா அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு உடல் வந்து டீடாக்சிஃபை ஆயிடுச்சினாலே அங்கே வந்து பிராண நிலை அதிகரிக்கப்படும். ஓகே, எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கப்படும். அப்போது அது ஒரு வகையான ஒரு ப்ராசஸ் தான். ஆனால் அந்த நோன்பினுடைய தத்துவம் பார்க்கும் பொழுது பல காலகட்டங்களுக்கு நோன்பிக்க நம்ம ரமலான் நோன்பு வந்து ஃபரலாக்கப்பட்ட நோன்பாக இருந்தாலும் பல நோன்புகள் அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கேன். அது எல்லாமே டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் தான். என்டையராக நம்மளோட உடல் கழிவுகளையும் பிராணலையும் கழிவுகள் இருக்கு, பிராண கழிவுகளையும் எல்லாம் வந்து வாயு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸுக்காக நோன்பு இருக்குது. ஆனால் இந்த பிராண தத்துவம் என்பது என்டையராக வந்து பார்த்திங்கன்னா உள்கருவி புறக்கருவி தத்துவங்களில் 96 தத்துவங்களில் சில தத்துவங்களை விட்டுட்டு ஒரு சில தத்துவங்களை பிடித்து பணி எடுக்கக்கூடிய ஒன்று தான். ஏதாச்சும் ஒரு சிம்பிளான வழிமுறை சொல்ல முடியுமா? இந்த பாலனை வந்து சேகரித்து அந்த சமநிலை இல்லை, நீங்கள் நார்மலாக வந்து பிராணயாமம் பண்ணுறீங்கல்ல, சிம்பிளான ஒரு ப்ராசஸ் அது பண்ணணும். அவ்வளோதான். ஸோ அதுலேயே யாமம் என்றால் என்ன? காலம். பிராணனை எத்தனை காலம் எவ்வளோ நேரம் உட்காந்து நீங்கள் கன்சியூம் பண்ணி அதை அப்படியே கன்சர்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிராணன் வந்து லிபரேட் ஆகும், உடம்புல அப்படியே ஸ்டாட்டிக்காக நிற்கும். அதன் மூலமாக நீங்கள் அந்த பிராணனுடைய சக்தி வீரியத்தை உணர முடியும். அந்த காலத்தை உயர்த்தி கொண்டே போகலாம். அந்த காலத்தை உயர்த்தி கொண்டே போகும் பொழுது அந்த பிராணனுடைய ஒரு அது ஆறா கூட கன்வெர்ட் பண்ணலாம். உங்களுடைய சில செலஸ்டியல் திங்ஸ் கூட கன்வெர்ட் பண்ணலாம். இப்படிலாம் அது அடுத்த நிலை. ஆனால் பேசிக்காக நீங்கள் கேட்டதுக்காக அந்த பிராணயாமம் பெஸ்ட்டு. அவ்வளோ. அப்போ இப்போ இந்த உடலில் அந்த பிராண சமநிலை மாறும்போது தான் நோய்கள் உருவாகும். கண்டிப்பாக தோஷங்களுடைய நிலை மாறும்பொழுது தான் நோய் வருது. இப்போ நோய்னா என்ன? நோய்னா ஒன்றும் கிடையாது. உங்கள் உடலில் தோஷத்தினுடைய அளவு எங்கேயோ ஏற்ற இறக்கம் இருக்குது. அதாவது 3 தோஷங்கள் சொல்லப்படுது: வாதம், பித்தம், கஃபம் என்கிட்ட 3 தோஷங்கள் சொல்லப்படும். அப்போ அது வாதம் அப்படிங்கிறது வாத நேரத்தில் அதனுடைய கதி அளவில் இயங்க வேண்டும். அதே சமயம் வாதம் என்பது பித்த நேரத்தில் எந்த அளவுக்கு கதியில் இயங்கணும். அதே போல் வாதம் என்பது கஃபம் நேரத்தில் எந்த அளவுக்கு இயங்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இது 3 கூட மிங்கலாம். ஸோ அந்த ஒரு ஏற்ற இறக்கம் அந்த ஒரு முத்தோஷங்களுடைய குறைபாடு இதன் மூலமாகத்தான் நோய் உருவாகும். மனிதன் நோய்தான் தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, 3 தோஷங்களே கரெக்டாக வச்சுட்டோம். அதுக்கு எப்படி செய்கிறது? 3 தோஷங்கள் பெருசாக கேட்குற ஒரு ஆன்மீகத்துன்னு தெரியாத ஒரு சாமானியன் பார்க்குறவங்களுக்கு புரிகிற மாதிரியான வார்த்தைகளில் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். அதாவது அது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கும்போது சாதாரணமாக பேசணும் அப்படின்னா நடக்காது. அப்போ எம்பிபிஎஸ்னால் அது மெடிக்கல் சயின்ஸ் பாஷையில் தான் பேசணும். விளக்கமும் கொஞ்சம் அதான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ வாதம் அப்படின்னா வந்து ஏர். அந்த ஏர் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு பொருள். உடலில் எல்லாமே இயங்கணும். என்னோடய கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் இயங்கணும், என்னுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இயங்கணும், என்னுடைய என்டையர் உள்ளுக்குள்ள இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் இயங்கணும், என்னோட பேன்க்ரியாட்டிக் சிஸ்டம், இப்படி ஒவ்வொரு சிஸ்டம் இயங்கணும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் இயங்கும். அந்த இயக்கம் அப்படின்னா அங்கே காற்றுங்கிறது அந்த வாதம் அப்படிங்கிறது. ரெண்டாவது பித்தம் அப்படின்னா ஃபயர். ஸோ அந்த சிஸ்டம் இயங்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தரணும், அதுதான் ஃபயர். அப்புறம் வந்து கஃபம்ங்கிறது பாடியினுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது ஒவ்வொரு நாளும் கன்சர்வ் ஆக்கப்படுது. அதே போல் ஒவ்வொரு காரணத்திற்காக இந்த உடலில் மாற்றமும் ஏற்படும். ஒருத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிலேயே அவர் என்னவாக இருப்பாருன்னு கேட்டால் கஃப நோயாளியாகவே இருப்பார். அப்போ அவருக்கு வந்து கஃபம் பிரச்சனையிலேயே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை எப்படி பேசிக்காக சமநிலைப்படுத்துறது, நீங்கள் கேட்ட மாதிரி எப்படி சமநிலைப்படுத்துறது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒன்றும் இல்லை, அவர் அந்த ஒரு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இப்போ முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உன்னுடைய உணவை நேரமாக, அதாவது ஒரு காலையில் ஒரு 7 மணி அளவில் உணவு உட்கொண்டு அப்படின்னு. ஏன்னா வாதம் ஓங்கி இருக்கக்கூடிய நேரம். அப்போது
பித்தத்தில் அடி வாங்காது அப்படின்ட்டு. அப்போ உணவுகளை சுருக்கி உண்ணுவது, உணவுகளை தேவைக்காக உண்ணுவது, நேரமாக உண்ணுவது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதியம் உணவை வந்து வெறுக்க தான் சொல்கிறாங்க. ஆமாம், பெரும்பாலும் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கும் பொழுது தான் புசிக்கணும். இந்த 3 நேரம் அந்த சாப்பாடுங்கிற ஐடியாலஜியே ஆகாது. அது நவீனமயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். அது நம்மளுடைய எங்கேயுமே பழமையில் இல்லை. ஆமாம், இந்த 3 நேரம் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிறது. எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடலாம். ஆனால் அதுக்கும் கால நேரம் இருக்குது. அப்போ மதியம் வந்து உணவுகளை கடின உணவுகளை தவிர்க்கணும். அதே போல் வந்து இலதுவான பழம் கனிகளை உண்ணணும், காய் வகைகளை சாப்பிடணும். அதே போல் மாலை பொழுது அதனுடைய ஒரு குறுகிய ரொம்ப இரவு 9 மணி 8 மணின்னு இல்லாமல் ஒரு 7 மணி அளவிலேயே என்ன பண்ணிடணும்னு கேட்டால் இலதுவான உணவாக உண்டு அதுலேருந்து ஒரு 2 மணி நேரம் கழிந்து என்ன பண்ணணும்னு கேட்டால் உறங்கிக் கொள்ள வேண்டும். ஸோ இது வந்து ஜென்ரலாக உங்களுடைய 3 தோஷத்தை நிலைநிறுத்தும் ஸ்டேபிளாக. ஆமாம், இந்த உணவு பழக்க வழக்கங்களில் இது காலத்துக்கு ஏற்றார் போல மாறும். கோடை காலத்தில் அதாவது சம்மர் சீசனில் இப்படி இருக்கணும், வின்டர் சீசனில் இந்த மாதிரி உணவு தான் சாப்பிடணும். இன்றைக்கி நான் வந்து அதிகமாக டயர்டாக இருக்கேன், அதிகமாக ஃபீவராக இருக்கேன் எனக்கு ஒரு வகையில், இல்லைனா நான் அதிகமான பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன் அப்படிங்கும்போது உணவு மாற்றணும். நம்மளுடைய உடலையும் அதுக்கு ஏற்றார் போல் இளைப்பாற செய்யணும். இதெல்லாம் பண்ணிகிட்டே வரும் பொழுது அதாவது இந்த 3 தோஷங்கள் நேரா. சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனை வந்து ஒரு சாதாரண உயிரினம் கிடையாது. ஒரு தெய்வீக சக்தி இருக்கு அதுக்குள்ள அப்படின்ட்டு சொல்றாங்க. அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எல்லாருமே வந்து சித்தர்கள் எல்லாருமே பிறப்பிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்லாம் கிடையாது. ஆமாம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அசாத்தியமான சில சக்திகளோடவோ இல்லைன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிலேயே வந்து மிக ஒரு நுட்பமான ஞானிகளாகவோ எல்லாம் பிறக்கலை. அவர்கள் இயல்பான ஒரு பிறப்பை தான் எய்தியுள்ளார்கள். அவர்களுடைய கர்மம் துளைக்கப்பட வேண்டும் என்பது ஒரு நியதியாக இருக்குது. அதன் அடிப்படையில் ஒரு சில காலகட்டங்களில் அவர்கள் தன்னுடைய கர்மத்தை முற்றிலும் இழந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் ஞான மார்க்கத்தை கடைபிடித்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவர்கள் வல்லமையை தேடிக்கொள்கிறார்கள். இப்போது உடலும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? நம்ம என்ன செய்யணும்? உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பிரச்சனை அதில் தான் வருது எல்லா மனிதர்களுக்குமே சமூகத்தில். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் என்பது எப்பொழுதுமே வந்து தூய்மையாக இருக்க வேண்டிய ஒன்று. சரிங்களா? ஏன்னா உடல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி. அப்போது இந்த வெளிப்புற தூய்மை அகத்தூய்மை அப்படின்னு சொல்லிட்டு உடல் மட்டுமே 2 வகையாக தூய்மை செய்ய வேண்டும். இப்போ வெளிப்புற தூய்மை அப்படின்னா என்னென்னா, டெய்லியும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், நம்மளோட உடலை கழுவி சுத்தம் பண்ணியிருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடலில் அதிகமான ஒரு அந்த சுமைகளை நம்ம இந்த ஸ்வெட் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் தேங்கி இருந்ததுன்னா அது எல்லாமே லிபரேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் மயிர் அளவு வந்து கம்மி பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி வெளி தூய்மை. அகத்தூய்மை அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எல்லா சேனல், அதாவது ஒரு மாடர்ன் சயின்ஸில் சொல்லணும் அப்படின்னா லிம்பத்தட்டிக் சிஸ்டம், அதே போல் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த மாதிரி சிஸ்டத்தை வந்து க்ளீன் பண்ணணும், ரொட்டீனாக க்ளீன் பண்ணணும். இப்போ அப்புற தூய்மை அகத்தூய்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. மன தூய்மை அப்படின்னு இருக்குது. அந்த மன தூய்மை அப்படிங்கிறது இல்லாழ்கிட்டிருந்து புறப்படுதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். உன்னுடைய மனம் எங்கே அமைதி பெறணும்னு கேட்டால் உன்னுடைய மனைவியிடமிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் தேரையர் தெளிவாக சொல்கிறார். ஆமாம், ஒரு கடிந்த இல்லால் வந்து ஒரு தவனுக்கு கிடச்சிட்டா அவனுடைய மனம் வந்து ரொம்ப அமைதியுற்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறத எங்கே நம்ம வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு கேட்டால், இந்த தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி இருக்குது, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்ட்டு. எப்பவுமே போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோன்னா, மனதுக்கு பாரம் கொடுக்காமல் இருந்துட்டோம்னாலே மன அழுத்தம் குறைஞ்சிடும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிந்தனைகள் ரொம்ப மார்சரிய சிந்தனைகள், அதே போல் குரோத சிந்தனைகள், அதே போல் எப்பொழுதுமே ஒரு மாய சிந்தனைகள், இந்த மாதிரி சிந்தனைகள், இந்த சிந்தனைகளை வந்து நம்ம வந்து குறைத்து கொண்டே வரும் பொழுது மன அழுத்தம் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மன தூய்மையை நேர்படுத்தும். ஆனால் மன தூய்மைக்கு தொடர் கண்டினியூஸ் ப்ராசஸ். தியானம் மேற்கொள்வது, பிராணாயாமம் மேற்கொள்வது, எப்பொழுதுமே மௌனமாக நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மௌனமாக இருப்பது, அதே போல் சிந்தனைகளை சிதற விடாமல் செய்வது, இயல்பாக ஒரு மனிதனுக்கு சொல்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடியது மன தூய்மையை எப்பொழுதுமே கையில் வச்சுக்கிட்டே இருக்க முடியும். மனதை வந்து கட்டுப்படுத்துவது, காளை போல அலைந்து தெரிய விடாமல், குதிரை போல பாய விடாமல் கட்டி உணர்த்தப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. மனதனுடைய தத்துவமே அதுதான். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்பொழுதுமே மனதை நம்ம கைக்குள்ளேயே ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். இதெல்லாம் ஒரு ஈஸியான டாஸ்க்கு. உங்கள் பார்வையில் இஸ்லாமிய மார்க்கெட்டில் இருக்கிற சூஃபிசத்தை பற்றியான உங்கள் புரிதல் என்ன? இல்லை, சூஃபிக்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஞானிகள். ஆமாம், அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நபிமார்களுடைய, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நபிமார்களுக்கு கூட இருந்த சகாபாக்கள் இருப்பாங்க, அவர்களுடைய
அறிவுரைகளையும் ஞானங்களையும் முதல் கட்டணமாக பெற்றவர்கள். பெற்று இறைவன் பாதை, அதாவது இறைவனுடைய பதிதாள் சேர வேண்டும். அதுதான் ஒவ்வொரு உயிர்களினுடைய என்னன்னு கேட்டால் டாஸ்க். அதுதான் இறைவனோடு போய் கலத்தல் வேண்டும். அந்த வழியை தேர்வு செய்து, ஒவ்வொரு வழி சூஃபிசத்தில் பல வகைகள். ஸோ அதில் ஏதோ ஒரு வழியை தேர்வு செய்து அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு சென்று அதே போல் பிறருக்கும் அதை சொல்லிக் கொடுத்து என்ன அடைந்தவர்கள்னா இறையினுடைய ஒரு ஆதரவை அடைந்தவர்கள். ஆமாம். ஆனால் அவர்களுடைய துவக்கம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லாமே இறை தத்துவத்திலேருந்து இருக்குது. அப்போ இந்த இறை தத்துவத்தை யார் கொடுத்துருக்கான்னு கேட்டால் நபிமார்கள் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நபிமார்களுடைய சகாபாக்கள், உற்ற சகாபாக்கள் கொடுத்துருக்கலாம். இப்போ நபிமார்களுக்கும் சித்தர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தில் வேறுபாடுகளை காட்டுறோம். ஒன்றும் கிடையாது, பேர் தான் வித்தியாசம். ஆமாம், நீங்கள் தமிழில் சொல்கிறீங்க, நாங்கள் அதிக வழிமுறைகள் எல்லாமே ஒன்று தான். எல்லா நபிமார்களும் தவசு புரிஞ்சிருக்காங்க. ஆமாம், பெருமானார் எடுத்தால் பெருமானார் ஈரா குகையில் தவம் புரிஞ்சிருக்காரு. மூசா அலை இஸ்லாம் எடுத்தால் மூசா அலை இஸ்லாம் சினாய் குகையில், சினாய் மலையினுடைய குகையில் என்ன பண்ணியிருக்காரு, 2 பள்ளத்தாக்குகளுக்கு இடையில் தவம் புரிஞ்சிருக்காரு. இப்ராஹிம் அலை இஸ்லாமும் தனித்திருந்திருக்கார். எல்லா நபிமார்களுமே தனித்து. இத்ரீஸ் அலை இஸ்லாம் மலை மீது தான் வாசம் செய்திருக்கிறார். அப்போது எல்லாருமே தபசு புரிந்திருக்காங்க, எல்லாருமே தனிமையை பின்பற்றியிருக்காங்க, எல்லாமே இறைவனுடைய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமே தத்துவத்தை இழத்திருக்கிறார்கள். அதே தான் சித்தர்களும் பண்ணியிருக்காங்க. அவர்களும் தபசு புரிந்திருக்கிறார்கள், அவர்களும் மலை மீதே வாசம் செய்திருக்கிறார்கள், அவர்களும் எப்பொழுதும் இறை தொடர்பிலேயே இருந்திருக்கிறார்கள், அவர்களும் மௌனத்தையே சாதித்திருக்கிறார். அப்போ மதங்கிறதே இல்லை. மதம்ங்கிறது தேவையில்லாத ஒன்று தானே. தேவையில்லாத. ஆமாம், மதம்ங்கிறதுல அழுத்தம் அதிகமாக இருக்குது. மதம் என்பது எப்பொழுதுமே பிளவை உண்டு செய்யும். அதனால தான் அட்ட விகாரங்களில் மதம் என்பதே பிளவு தான். நபி வாழ்க்கை முறைங்கிறது மதம் இல்லைங்கிறீங்க. மதம் இல்லை, மார்க்கம் தான். இஸ்லாம்ங்கிறது மதம் கிடையாது. அப்போ இந்துவும் மார்க்கம் தான். இந்துங்கிறது பேர் கொடுக்கப்பட்ட அடையாள பேர் தான். ஆமாம், அது சைவ சித்தாந்த மார்க்கம் தான். புரியுது உங்களுக்கு? இந்து அப்படிங்கிறது ஒரு அடையாளப்படுத்துவதற்காக ஒரு குறுகிய காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட பேர். இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டாலே அந்த ஒரு இதுக்குள்ளே தானே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்களுடைய சொற்ப அறிவு. அதை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டால் குத்தம் சொல்ல முடியாது. அவங்கள யாரும் இன்னும் தெளிவுபடுத்தலை. இல்லை, தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அவங்க கையில் இருக்குது, அவங்க அதை பின்பற்றலை. பற்றுகள் அதை புரிஞ்சுக்கலன்னா பின்பற்றல. நான் என்ன சொல்கிறேன்னா, வாங்க இந்த பாதை நல்லா இருக்குன்னு ஒருத்தவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு போகிறாரு. நான் வரமாட்டேன்னு சொல்கிறவங்கள பின்பற்றலன்னு தானே சொல்ல முடியும். சொல்கிறது எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. என்னது செய்கிறாங்க? துன்பு செய்கிறாங்க. எத்தனை பேர் செய்கிறாங்க? இதுதான் கரெக்டுன்னு நபி மார்க்கத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் மற்ற எதுக்கும் ஓப்பனாக ஏன் வரமாட்டாங்கிறா? என்ன காரணம்னு கேளுங்களேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாம்கே வாஸ்தா, அது தமிழில் சொல்லணும் பெயரளவில், அவ்வளோதான். ஆமாம், பெயரளவில் தொழுகிறான்னா 5 நேரம் தொழுகிறேன், பெயரளவில் தொழுகிறேன். ஆத்மார்த்தம் இருக்கா? இறைவன் தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் குறிப்பிடுகிறார். என்னன்னு கேட்டால், இதுதான் உன்னுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து தொழுகுங்கிறார். இதுக்கு மேலே தொழுகை இல்லை. இன்றைக்கி உசுறு போயிரு. நான் அடுத்த ஒரு வக்கத்து, அதாவது இன்றைக்கி லொஹரில் நின்றுட்டு இருக்கேன், அசரில் நான் மூத்தாயிடுறேன். அப்படிங்கும்போது நான் லொஹரில் எப்படி நின்று நான் தொழுவேன்? இறைவனை எந்த அளவுக்கு நிந்தித்து, இறைவனை எந்த அளவுக்கு புகழ்ந்து, என்னை தரம் தாழ்த்தி கொண்டு, இறைவா நான் செய்த பாவங்களை எல்லாம் தொலைத்து என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கதறி நின்று அழுது தொழுவான்ல. ஏன்னா அடுத்த வக்கத்தில் அவன் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வக்கத்தையும் தொழுகிறாங்களா? இவர் தக்பீர் கட்டணும்னு யோசனை பூரா நம்ம அவருக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும், இவருக்கு இவ்வளோ கடன் வர வேண்டியிருக்கு, சிந்தனைகள் பூரா சிதறடிக்கப்படுதில்லை. அப்போ எல்லாமே பெயரளவில் நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்தே இருக்கிறது. ஆனால் பெயரளவு அது உணர்தெல்லாம் நடந்தால் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவோம். அதுதான் தொழுகையினுடைய முறை என்பது பார்த்தீங்கன்னா, வெறுமனே தக்பீர் கட்டி ருக்குக்கு போய் சுஜூதுக்கு போய் அத்தியாயத்தில் உட்காந்து என்ன சொல்கிறது, அத்தியாயத்து இதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு நம்ம கலைந்து பிரிந்து வருவதல்ல. அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண காரியம். தக்பீரில் ஏன் 2 கைகளை அணைக்க வேண்டும்? ருக்குவுக்கு செல்வதனுடைய அர்த்தம் என்ன? அதே போல் சஜிதாவினுடைய நியத் என்ன? சஜிதாவில் என்னவெல்லாம் நமக்கு அமலாக்கப்படுகின்றன? இது நேத்திரத்தை எங்கு செலுத்த வேண்டும்? தொழும்போது வேலை வானத்தை பார்த்துட்டு தொழ முடியுமா? அது ஹராம். அது இறைவன் கடுமையாக என்ன பண்ணுறான்? அதை வேண்டான்னு சொல்கிறான். நீ உன்னுடைய பார்வையை உயர்த்தாத, ஏன்னா அங்கே நான் பல விஷயங்களை நான் செய்து அருளி கொண்டு இருக்கிறேன். இது நீ உன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டு இவர் இப்படியே தொழில்ட்ருப்பார். அப்போ எல்லாமே பேரளவுக்கு நடக்குது. எப்படி உணர்தெல்லாம் பண்ணணும்? அதுக்கு என்னை விட நிறைய பேர் உங்களோட அனுபவம் இல்லை, என்னை விட நிறைய இவன் பார்த்தீங்கன்னா எங்களுக்காக சமூகத்தில் இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரிந்ததாக இல்லை, நல்லவர்கள் இன்னும் இருக்காங்க. ஆனால் தொழுகையினுடைய ஒரு புரிதல் அப்படிங்கிறது உண்மையான ஒவ்வொரு மூமினும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தொழுகையை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாருமே தெரிந்து கொள்ளணும். இப்போ இந்த மதம், ஆன்மீகம், இது எல்லாமே என்ன விஷயத்தை லாஸ்ட்டாக கோரா சொல்ல வருது? எல்லாத்தையுமே இறைவனுடைய பதிதாள் சேர வேண்டும், அதுதான் சொல்லுவது. இறைவனோடு சேர்ந்து விட வேண்டும்.
உன்னுடைய கர்மங்களை தொலைத்து விட வேண்டும். ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு கர்மம் இருக்கு. என்னுடைய கர்மம் வேற, உங்களுடைய கர்மம் வேற, பிறருடைய கர்மம் வேற. இந்த உலகத்தை ஒவ்வொரு நாளும் உயிர்கள் படைத்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் உயிர்கள் மறைக்கப்பட்டு மரித்து கொண்டே இருக்கின்றன. எல்லா உயிர்களுக்கும் கர்மம் இருக்கு. தனித்து கர்மம் இருக்கு. யாரோட கர்மமும் எங்கேயும் சிங்க்ரனைஸ் ஆகாது. அந்த கர்மத்தோடு பிறந்து அப்படியே வந்துட்டே இருக்கான் பாருங்க. அதை தொலைக்கிறது அவனுடைய டாஸ்க்கு. ஏன்னா நோயுற்ற நிலையிலேயே ஒரு சிசு பிறக்குது. சித்தர்கள் சொல்றாங்களே, அவன் தாங்கி வந்த கர்மம் அது அப்படிங்கிறாங்களே. பிறக்கும் பொழுது செல்வ சீமானாகவும் பிறக்கிறானே, அவனுடைய கர்மம் வேற தானே. இந்த கர்மங்கிறது மறுபிறவி விடும். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. கர்மங்கிறது இங்க தொலைக்க வேண்டிய ஒரு டாஸ்க்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு நம்ம வழியை பார்க்கணும். அந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா பண்ணலன்னா அப்புறம் நீங்க பதில் சொல்லுவாங்க போய். இல்ல நீங்க திருப்பி இன்னொரு உடம்பு அது நீங்க இஸ்லாத்தினுடைய பார்வையில பார்க்கும் பொழுது வேற மாதிரி கேட்குறீங்க. அடுத்த கேள்வி அதான், மறுபிரிவை பத்தி இஸ்லாம் மார்க்கும் அதை பத்தி பேசவே இல்லை. ஹிந்து மார்க்கும் இல்லைன்னு சொல்லி ஹிந்து மார்க்கும் மறுபிரிவு அடுத்தடுத்த பிறப்பு இருக்கு சொல்லுங்க. அதை பத்தி உங்களோட நான் என்னுடைய பொருள் என்னுடைய புரிதல் எப்பவுமே மறுபிறவி இல்லை அப்படிங்கிறதா. அவ்வளோதான். கர்மம் உனக்கு கொடுத்தாச்சு. அந்த கர்மத்தை பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டால் இங்கே களைந்தறிய வேண்டும். களைந்தறிந்து இறைவன் தெளிவாக சொல்கிறார், நான் உன்னை சோதிப்பதற்காகவே இந்த உலகத்தில் உன்னை படைத்திருக்கிறேன். உனக்கு நான் வேறு டாஸ்கே கொடுக்கலையப்பா அப்படிங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு என்ன டாஸ்க்கை தேட போகிறீங்க? அப்போ அந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதை எங்கேயோ ஒரு பக்கம் உணர்த்தப்பட்டிருக்கும். வாழ்க்கையில் சேரும். எல்லா மனிதருக்குமே சேரும். இது அவர் வாழ்க்கையில் ரொம்ப நேர்த்தியான அறிவு கொண்டவர். இவருக்கு தான் இந்த சங்கதியெல்லாம் வரும். ஒரு பாமரனுக்கு சேராதுன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு கட்டத்தில் யாருக்கோ அது உணர்த்தப்படும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்சிடென்ட்ல ஒரு இழப்பின் மூலமாக இல்லை ஒரு பெறுதலின் மூலமாக அந்த கர்மம் உணர்த்தப்படும். அதுக்கப்புறம் அவனை பற்றி நின்று பிடித்து போய் கடைந்து என்ன சொல்கிறது பிறவி கடலை நீந்தி ஏறணும். இல்லை மற்றபடி மறுபிறப்பு இருக்குது, அடுத்த பிறப்பில் பார்த்துக்கலாம். அதில் எனக்கு பெரிய ஒரு மாற்றம். இப்போ ஜட்ஜ்மெண்ட் அப்படி அந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் சார். அவ்வளோதான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மூமினுக்கு 3 வாழ்க்கை உண்டு. இந்த மண்ணுக்கு மேலே ஒரு வாழ்க்கை, அடுத்தது மன்னரை வாழ்க்கை, அடுத்தது மறுமை வாழ்க்கை. இந்த 3 வாழ்க்கைகளை நம்ம இந்த மண்ணுக்கு மேலேங்கிறது நம்ம உடல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வாழ்ந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்தது இறைவனுடைய பதிதாளில் தான் இருந்து உயிர்கள் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது இறைவனிட போய் சேரு. இறைவன் தான் உயிரை கொடுக்குறான், வேற யாரும் கொடுக்கல. அது ஒரு மாதாவினுடைய கர்ப்பபாத்திரத்தில் தோன்றி உதித்த சிசுவாக இருந்தாலும் அது வந்தடைந்தது இறைவனுடைய இதுல இருந்து தான். சரியா? அந்த இறையிடமே போய் திருப்பி நம்ம சேரணும். அவ்வளோதான். என்ன எனக்குள்ள இங்கே ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னா, இப்போ சித்தர்களும் சூஃபியாக்களும் வேற இல்லை, பெயர் அளவில் தான் வேறன்னு சொல்லி இருந்துட்டோம். ஆனால் சில கோட்பாடுகளில் 2 முரண்படுறாங்க. அதே இடத்துல இப்போ மறுபிறவின்னு எடுக்கும் போதும் டோட்டலாக மறுபிறவியை பற்றி சித்தர்கள் எந்த இடத்துல சொல்லியிருக்காங்க? இந்து மார்க்கத்தில் மறுபிறவி இந்து மார்க்கத்தை நம்ம சித்தாந்தத்தில் சேர்த்து சித்த இதுல இருக்கு. சைவ சித்தாந்தத்தில் பக்தி இலக்கியங்கள் அதே போல வேதாந்த தத்துவங்கள்ல தான் மறுபிறப்புங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சித்த மார்க்கத்தில் ஆனால் சித்தர்களுடைய தத்துவத்தில் கடைந்தேறுதல் அப்படிங்கிறது தான். இல்லைன்னா மறுபிறப்புங்கிறதுக்கு உண்மையால எங்கேயுமே வெளிப்படுத்தப்படலை. இதுவே நீங்க படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே கரெக்டான கிரந்த அடிப்படையில் வந்த புத்தகமான நம்மளுக்கு தெரியாது. இப்போ திருமூலர் இயற்றியதும் போகநாதர் கொடுத்த 7000 எல்லாம் போகநாதரே கொடுத்தாரான்னு தெரியல. அதில் எந்த எழுத்துக்கள் எப்படி மாற்றப்பட்டிருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. புரியுது உங்களுக்கு? ஸோ அதில் பற்றி பேசும்போது நிறைய கான்ட்ரவர்சி வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அது ஆனால் எல்லா சித்தாந்த அடிப்படையில் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வேத தத்துவங்கள் விட்டுட்டு பாக்கி ஞானமார்க்க அடிப்படையில் பார்த்திங்கன்னா உயிர் பிறப்புற்று உயிர் இறைவனை கலப்பு அப்படிங்கிறது மட்டும்தான். இன்றைய காலகட்டத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கு கடைசியாக நீங்கள் தன்னை உணரணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாடர்னைஸாக இருக்கிற எல்லா கேட்ஜெட்ஸையும் தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதான் கொஞ்ச நாள். அப்படிலாம் இல்லாமல் இருக்க முடியாது. ஃபோன் இல்லாமல் நானும் இருக்க மாட்டேன். நானும் ஸ்மார்ட் வாட்ச் இல்லாமல் இருக்க மாட்டேன். நானும் 2 வீலர் இல்லாமல் இருக்க மாட்டேன். ஆனால் எல்லாத்தையுமே அத்தியாவசியம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வரணும். அதையவே வாழ்க்கைன்னு நினைக்காம இதே நமக்கு அத்தியாவசியத்துக்கு ஃபோன் வச்சுக்கிறோம். எல்லாம் அப்படி அத்தியாவசியம் அப்படிங்கிற ஒரு நிலைமை கொண்டு இந்த வாழ்க்கை நிலை அல்ல, நிலையுற்றது அல்ல. ஒவ்வொரு நாளும் வயசு ஏற ஏற அந்த வயசுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வர இன்னைக்கு வியாழக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமைன்னு வர ஒவ்வொரு மூச்சு காற்றும் இழந்து கொண்டே தான் இருக்கிறோம். உடலில் ஒவ்வொரு தத்துவங்களும் சிதைவுற்று தான் போகுது. எந்த தத்துவங்களும் பெறலை. அப்போ நம்ம ஒரு நாள் எங்கே போக போகிறோம்? போய் இறைவன் பதித்தாள் சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு அதன் பாதையில் செல்ல வேண்டும். அதற்கு எல்லாமே வழி செய்து கொடுத்துருக்கிறார்கள். எதையுமே புதுசாக போய் தேடணும்னு இல்லை. நம்மளோட பெரிய முன்னோர்கள், அதே போல் ஞானிகள், நீங்கள் சொன்ன சூஃபிகள், அதே போல் சித்தர்கள் எல்லாருமே வழியை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழியை நம்ம
அந்த ஒரு மார்க்கத்தை நம்ம பின்பற்றி நடக்க தொடங்கினாலே போதும். இது எங்கே போகுங்க இந்த ரோடு அப்படின்னு நம்ம கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாதையில் இறங்கி நடக்க தொடங்கினா போதும், வழி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்துன்னு ஒரு வழி வந்துட்டு. ஸோ இதை இன்றைய சமூகத்தினர் யாருமே தேடுதலுக்கு உட்படவே இல்லை. அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொன்ன டாஸ்க்கு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அதில் பிரச்சனைகள், அவைகளை எல்லாம் அந்த ஒரு காலமே கலைந்திருக்கு. நீங்கள் நடக்க தொடங்கினா மட்டும் போதும், அது செய்தே ஆகணும். ஓகே, நன்றிங்க. நன்றி.